ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. கோட்டை கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆகிடுச்சு. கவுண்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த நாளைக்கு காலையில் 3 to 4 கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. ஸ்ரீவாரிமேட்டில் திவ்ய தர்ஷன் டோக்கன் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் அவைலபிளாக இருக்குது. மார்ச்சில் தரிசன டிக்கெட் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆகிடுச்சு. வர்ச்சுவல் சேவாவில் கல்யாணோற்சவம் அவைலபிளாக இருக்குது. அதற்குண்டான தரிசன டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் தான் அவைலபிளாக இருக்கும் ஒரு டைம் ஸ்லாட்டுக்கு. அந்த மாதிரி புக் ஆகாது. ஏன்னா கல்யாணோற்சவம் 2 பேருக்கு உண்டான டிக்கெட்டுங்கிறதுனால தரிசன டிக்கெட்டும் ஒரே டைம் ஸ்லாட்டுக்கு மினிமம் 2 இருக்கணும். அப்போ தான் புக் ஆகும். நீங்கள் கல்யாணோற்சவம் இருக்குன்னு சொல்லிட்டு புக் பண்ணிக்காதீங்க. இன்கேஸ் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கூட ஏப்ரல் மாதத்தில் தரிசன டிக்கெட் அவைலபிளாக இருக்குது, அதில் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தரிசன டிக்கெட் அவைலபிலிட்டியில் ஒரே டைம் ஸ்லாட்டில் மினிமம் 2 தரிசன டிக்கெட் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கல்யாணோற்சவம் புக் ஆகும். மற்ற தரிசன டிக்கெட் எல்லாமே மார்ச் மாதத்துக்கு ஃபுல் ஆகிடுச்சு. ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகக்கூடிய ஆப்ஷனில் ஏபிஎஸ்ஆர்டிசியில் மார்ச் 26 அவைலபிளாக இருக்குது. தரிசன டிக்கெட்டோடு சேர்த்து பஸ் டிக்கெட்டும் நம்ம புக் பண்ணிக்கணும். இது 26 உண்டான ஸ்டேட்டஸ். 27 அவைலபிளாக இருந்தது. ஸோ 27 அவைலபிளாக இருக்குது. மார்ச் 26, 27 தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. வேறு டேட்டில் கூட மாடிஃபை சர்ச்னு சொல்லிட்டு மேலே இருக்கும், அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏபிஎஸ்ஆர்டிசியில் தரிசன டிக்கெட்டோடு சேர்த்து பஸ் டிக்கெட் தான் புக் பண்ணணும். ஆனால் தனித்தனியாக பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுனால நம்ம பஸ்ஸில் போகணுங்கிறது அவசியம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் திருமலாக்கு ரீச் ஆனோன்னா ஏபிஎஸ்ஆர்டிசி கவுண்டரில் போய் அந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட் பிரிண்ட் அவுட்டில் சீல் அண்ட் சைன் வச்சுட்டிங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. பஸ்ஸில் போகணுங்கிறது ஆப்ஷனல் தான். நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த ஏபிஎஸ்ஆர்டிசி டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டூரிசம் பேக்கேஜில் செக் பண்ணி பாருங்கள். 1 day பேக்கேஜ் டூர்லாம் இருக்கும். ஏபி டூரிசம், தமிழ்நாடு டூரிசம்லாம் கூட மார்ச் மாதத்துக்கு விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் அவைலபிளாக இருக்குது. மார்ச்சுக்கு ஏப்ரலுக்கு. இது தமிழ்நாடு டூரிசம் பேக்கேஜ் டூர் மாதிரி அழைச்சிட்டு போவாங்க. நான் சென்னையில் செலக்ட் பண்ணியிருக்கேன். காலையில் சென்னையிலேருந்து அழைச்சிட்டு போய் 300 ரூபாய் தரிசனம், தாயார் தரிசனம்லாம் பார்த்துட்டு மறுபடியும் சென்னைக்கு வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. அது பிப்ரவரி மார்ச்சுக்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது. ttdconline.com அதில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஏபி டூரிசமில் கூட பாருங்கள். மார்ச் பிப்ரவரியில் நீங்கள் தரிசனம் பார்க்கணும், ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா, இல்லைன்னா கீழ் திருப்பதியில் போய் டோக்கன் வாங்கிட்டு நம்ம பார்க்கலாம். ஏப்ரலுக்கு அவைலபிளாக இருக்குது. வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டோட தரிசன டிக்கெட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஏப்ரலுக்கு. ஸ்ரீனிவாச திவ்ய அனுக்கிரக ஹோம ப்ளஸ் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் உண்டான புக்கிங் பற்றின அப்டேட் ஏப்ரல் மாதத்தோடது இன்னும் வரல. மார்ச் வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக புக் ஆகிடுச்சு. அக்காமடேஷனில் ஏப்ரல் மாதத்தில் கீழ் திருப்பதிக்கு ஒரு சில டேட்ஸுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. இது ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான அவைலபிலிட்டி. உங்களுக்கு ரூம் ஆன்லைனில் கிடைக்கலன்னா திருமலா CRO ரூம் புக்கிங் ஆஃபீஸில் தினமும் ஆஃப்லைன் ரூம்ஸ் கொடுப்பாங்க. 50 ரூபாய் ரூம், 100 ரூபாய் ரூம், 1000 ரூபாய் ரூமில் காலையில் ஒரு 5 to 7 க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு ரூம் வேணும்னா ஒருத்தர் ஆதாரோடு நின்னா போதும் க்யூவில். நமக்கு கன்ஃபார்ம்டாக ரூமும் கிடைக்கும். அலாட்மெண்ட் SMS வரத்துக்கு 1 to 3 மணி நேரம் ஆகும். அதாவது நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரிஜினல் ஆதார் காமிச்சு பண்ணினதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. எங்கே அலாட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அந்த எஸ்எம்எஸில் தான் நமக்கு தெரிய வரும். அந்த எஸ்எம்எஸ் தான் அலாட்மெண்ட் SMS வரத்துக்கு 1 மணி நேரம் கூட ஆகலாம், இல்லை உடனே கூட ஆகலாம். சில டைம் ரொம்ப க்ரௌடாக இருந்தால் 3 மணி நேரம் கூட ஆகலாம். அதுக்கப்புறமா நம்ம ரூம் எடுத்துக்கலாம். ரிசப்ஷனில் சப் என்கொயரி ஆஃபீஸில் போய் நம்ம பே பண்ணதுக்கப்புறம் 24 மணி நேரம் ஸ்டே பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் ப்ராசஸ் இது. 2 ரூம்லாம் வேணும் அப்படின்னா 2 பேர் அவங்களோட ஆதாரில் நின்று எடுத்துக்கோங்க. கீ வாங்குறப்போ மினிமம் ஒரு 2 பேராச்சும் இருக்கணும். அப்போ தான் நமக்கு கீ கொடுப்பாங்க. ரூம் எடுக்கிறதுக்கு ஒருத்தர் நின்னா போதும், ஆனால் கீ வாங்குறப்போ ஒரு 2 பேராச்சும் இருக்கணும். ஏன்னா ஒருத்தருக்குன்னா ரூம் கொடுக்க மாட்டாங்க. நேற்று ராமகிருஷ்ண தீர்த்தம் ட்ரெக்கிங் போயிட்டு வரத்துக்கு 5 years ஆச்சு. நான் தனியாக ஃபுல் வீடியோ ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருந்தது. சாயந்தரம் பௌர்ணமி கருட சேவை நடந்தது. நெய்வேத்தியம் கொடுத்து கிட்டக்க மலையப்ப சுவாமியும் கருடரையும் பார்க்கறதுக்கு முடிஞ்சது. இன்னைக்கு 300 ரூபாய் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு ஊருக்கு கிளம்புறோம். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 54,105 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.44 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 23,590 பேர்.
300 தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கனில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு மத்தியானம் ஸ்லாட்னா 4லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். காலையிலனா 2 to 3 மணி நேரம் ஆகுது சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு. டைரக்ட் சர்வதர்ஷனம் 15 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஏப்ரல் மாதத்தோட ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலாக்கும் திருப்பதிக்கும் வாரண்டி சேவாவோட ஆன்லைன் புக்கிங் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அதை பற்றின அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான நவநீத சேவாவோட ஆன்லைன் புக்கிங் நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஏப்ரல் மாதத்தோட பராக்கமணி சேவாவோட புக்கிங் நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அதோட அப்டேட் லேட்டஸ்ட் அப்டேட்டு கீழே கொடுத்துருக்குறாங்க. இப்போது செக் பண்ணி பாருங்கள். இப்போவே நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா மோஸ்ட்லி மண்டே 7 டே ஸ்லாட், வெனஸ்டே 7 டே ஸ்லாட் ஓப்பன் பண்ணுறாங்க. நவநீத சேவா எப்போவுமே வெனஸ்டே 7 டே ஸ்லாட் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. பராக்கமணி சேவா மண்டே 4 டே ஸ்லாட், ஃப்ரைடே 3 டே ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க. உங்கள் மொபைலை டெஸ்க்டாப் மோடில் வச்சா தான் உங்களுக்கு அவைலபிலிட்டி காமிக்கும். ஸோ டெஸ்க்டாப் மோடில் வச்சு புக் பண்ணிக்கோங்க, இல்லை கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் புக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அவைலபிலிட்டி கிளிக் பண்ண அந்த செகண்டில் 0 காமிக்கிது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணால் கோட்டா காமிக்கும். ஒரு 1200 கோட்டா 250 கோட்டா போல் ஓப்பன் பண்ணுவாங்க. ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவானா நவநீத சேவை 50 கோட்டா போல் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான வாலண்டி சேவாவோட ஆன்லைன் புக்கிங். டிடிடி லோக்கல் டெம்பிள் சேவா டிக்கெட்டோட புக்கிங் பற்றின அப்டேட் 28ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதிக்குள்ளார நம்ம எதிர்பார்க்கலாம். எப்போ வேணாலும் வரும். வந்ததும் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் புக்கிங் பற்றின அப்டேட்டும் ஷேர் பண்ணுறேன். அடுத்து ட்ரஸ்ட் ஸ்கீம் டோனர் தர்ஷனோட புக்கிங் பற்றின அப்டேட் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். வர்ச்சுவல் சேவா ஆப்பை விட நீங்கள் போர்ட்டலில் புக் பண்ணிக்கோங்க. அண்ட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி சேவா டிக்கெட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்குண்டான தரிசன டிக்கெட்டும் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் விருப்பப்படுற நாளில் புக் பண்ணிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா புக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் சேவா டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க, தரிசன டிக்கெட் புக் பண்ணலன்னா அடுத்து ஏப்ரலுக்கு அடுத்த மாதத்துக்கெல்லாம் ஓப்பன் பண்ணுறப்போ மே மாதத்துக்கு உண்டான புக்கிங் அப்போல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு வேலிடிட்டி உண்டு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. வர்ச்சுவல் சேவாவில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள் 1 MBக்கு கீழே இருக்கிற மாதிரி ரீசைஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். போர்ட்டலில் புக் பண்ணிக்கோங்க வர்ச்சுவல் சேவா. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.